வணக்கம். நேத்து நம்ம இந்த புஸ்தகத்த பார்த்துட்டு இருந்தோம். ஆல் ஐ ரியலி நீட் டு நோ ஐ லேர்ன்ட் இன் கிண்டர்கார்டன் அப்படிங்கிற புஸ்தகத்துல. இந்த 2 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். இமேஜினேஷன் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மேக் பிலீவ், கியூரியாசிட்டி அண்ட் தி ஆர்ட் ஆஃப் why. Let's go further. பார்ட்டிசிபேஷன் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங். ஜெயிப்பதல்ல, பங்கேற்பது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட். சின்ன குழந்தையா இருக்கும்போது ரன்னிங் ரேஸ் நிச்சயம் நீங்கள் ஓடிப்பீங்க, அல்லது இப்போ ரீசெண்டாக உங்கள் குழந்தைகள் ஓடுறதை பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் த சைல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, த ரிப்பன், த பாயிண்ட் வேர் யூ கிராஸ் த ஃபினிஷிங் லைன் டசன்ட் ரியலி மேட்டர். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். த சைல்ட் வில் கீப் ரன்னிங் பாஸ்ட் த எண்ட் பாயிண்ட், வில் ஜஸ்ட் கீப் ரன்னிங். The child will run before the race. The child will keep running after the race. Because the child likes running, not winning. அதெல்லாம் நம்ம adults போடுற layers, additional layers. You do it because you like it. Drama participate பண்ணிருக்கீங்களா? குழந்தையா இருக்கும்போது ஒரு ஸ்கிட் போடுவாங்க, ஒரு ட்ராமா போடுவாங்க, ஒரு ஸ்டேஜ் பிளே போடுவாங்க. பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? லாங்கஸ்ட் ஸ்பீச் வர்றதா எடுத்துக்கோ, மேக்ஸிமம் ஸ்டேஜ் டைம் வர்றதா எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்? நான் மரம் மாதிரி அப்படியே நிற்கணுமா, அந்த மரத்தில் ஒரு பொந்து இருக்குமா, ஒரு ஒரு அழகான ஆந்தை அந்த பொந்தில் உட்காருமா, எனக்கு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக்கில், க்ரீன் பிளாஸ்டிக்கில் அழகான ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறாங்கன்னா அசையாமல் நிற்கணுமா. there is no speech da adula. No, I want that dress. So you do it because you love it, not because of some external validation. Longest speech, maximum, அல்லது most powerful, king இருக்கணும், hierarchy wise அவன் தான் most powerful. That is foolish, and the child simply won't have any of it. And finally, have you noticed this aspect where a child is afraid of that experience? ஒரு ரோலர் கோஸ்டரில் வான்னு கூப்பிடுவீங்க, வரவே மாட்டான். ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவீங்க, கண்டினியூஸாக கத்திக்கிட்டு இருப்பான், அலறிட்டு இருப்பான் பயத்தில். முடிஞ்சப்புறம் எழுந்துக்க மாட்டான். ஐ வாண்ட் தட் ஃபியர் அகெயின், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் த்ரில் அகெயின் அப்படிமோ. Haven't you noticed that? So you do it because you want it, you like it, you love it, you want it. And that's why you do anything as a child. ஜெயிச்சுட்டு வந்தா 5 மெடல் வச்சிருக்கா பாரு இந்த பொண்ணு நம்ம நினைப்போம். But you know what she is most proud of? There is that 6th medal. Do you see that? That surgery, those stitches on her knee. ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது ஜிம்னாஸ்டிக்ஸில் தடிக்க விழுந்து அந்த இடத்துல டிஸ்லோகேட் ஆகி அந்த இடத்துல போன் ஸ்ட்ரக்சர் ரீஃபார்ம் பண்ணி எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மை கிராண்டஸ்ட் மெடல் அப்படின்னு ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி அதை காட்டுவா. விழுப்புண் அப்படிம்பாங்க தமிழில். அதை சின்ன வயசுல நான் சைக்கிள் ஓட்டும் போது கற்றுக்கும் போது பட்ட புண் பாரு அப்படின்னு இன்னைக்கு கூட தாத்தா காட்டுவார் என்கிட்ட. Do you have a scar like that you are more proud of than even any medal that you have won? Because those are the things that define the passage of your life. Those are the things that make living more important, more meaningful than existing. ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா சர்க்குலரா உட்காருவாங்க. there is no first bench, last bench. அதெல்லாம் ஹையர் கிளாஸஸ் வரும்போது தான். அந்த சர்க்குலரா உட்காரும் போது everybody gets equal attention, everybody gets a star, everybody is a winner. There is no win-loss, there is only participation. இந்த கதை ஞாபகம் இருக்கா? டாம் சாயர் அப்படின்னு, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்னு, இந்த பையன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ண மாதிரி ஒரு கதை வரும். அவங்களோட ஆண்ட் இந்த ஃபென்ஸை பெயிண்ட் பண்ணுறான்னு வேலை கொடுத்துருப்பாரு. இவங்களுக்கு ஒரே டயர்ட் அண்ட் போர்ட் அண்ட் ஹீ டசன்ட் வாண்ட் டு டூ எனி ஒர்க், ஹீ இஸ் லேசி. ஸோ வேலை பண்ணுற மாதிரி போய் நண்பர்கள்ட்டெல்லாம் எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா அதெல்லாம் சொல்லி அவங்கள ஆசை காட்ட வச்சு, அந்த பசங்கள்லாம் நான் ஆப்பிள் தரேன் என்ன பெயிண்ட் அடிக்க விடு,
நான் என்னுடைய சிலந்தியை தரேன், என்ன பெயிண்ட் அடிக்க விடு, என்னோட கண்ணாடி ஜாடியை தரேன், என்ன பெயிண்ட் அடிக்க விடு அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்குற மாதிரியும் இவன் வந்து உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இடியட் பாய்ஸ் அப்படின்னு இவன் அதை அப்படியே உட்காந்து ரசிக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பண்ணுற மாதிரியும் ஒரு சீன் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் Tom Sawyer was the loser because he was focused on things while the boys were experiencing. அந்த அனுபவம் அது திருப்பி கிடைக்காது. அடுத்த 20 வருஷத்துக்கு பெயிண்ட் அடிக்க போறது இல்லை அந்த ஃபென்ஸை. The experience, the boys knew experience was more important. ஆப்பிள் வரும் போகும், செலந்தி பூச்சி இன்னொன்று பிடிச்சிக்கலாம், கண்ணாடி ஜாடி கடையில் கிடைக்கும். The experience of applying a fresh coat of paint on a fence, that is unique இல்லையா? அந்த குழந்தைகளை பாருங்க, அப்படியே ஒரு உன்னதமான ஒரு எக்ஸ்டசி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க பாருங்க. Most children will very easily snap into this mode. அது ஏன்னு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. The key factor there is they have no memory of the past for them to regret about doing something or not doing something. They don't have any clear plan of the future for them to worry or be concerned about. They live in the moment. Buddha moment. அந்த மொமெண்ட்ல அவங்க ரசிக்கிறாங்க. நாளைக்கு பசிச்சா சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை. Lucky guys. But that is a lesson you can take and try to imbibe into your adult life. If you are pursuing happiness, this is something you can adapt. அப்படின்னு சொல்றார் அந்த புஸ்தகத்தில். The next chapter is about creation and the art of playing. உருவாக்குதல். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த வயசானவங்கள்லாம் ஊர்லேருந்து வருவாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி பைசா கொடுப்பாங்க. அது கசக்கி போட்டுரும் பைசாவை. அதே அந்த பைசாவை விட 10 மடங்கு விலை குறைவாக இருக்கிற ஒரு டாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ மஸ்ட் see the child's eyes light up இல்லையா? அந்த மலர்ச்சி. ஏன்னா பணம் அப்பா பாக்கெட்டில் போயிடும், அம்மா அப்பா பர்ஸுக்கு போயிடும். The toy right away. அண்ட் டாய்னு பேசும்போது இந்த குழந்தை புத்திசாலியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அழகான ட்ரிக் இருக்குது, டெக்னிக் இருக்குது. You just have to see whether the child goes for the fixed mindset toy or the growth mindset toy. The fixed mindset toy is you can only do that with the toy. The growth mindset toy is you can add to your collection. You can build a train. If you're bored of the train, you can build a box. If you're bored of the box, you can build a bear. You can keep doing what you want. That's the amazing benefit of Lego blocks. So, what kind of toy do you go for? அதே மாதிரி நீ வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருக்கியா, கிரியேட் பண்றியா? ஒரு சின்ன குழந்தைய டிவி முன்னாடி உட்கார வச்சு பாருங்க, ரொம்ப சின்ன குழந்தைய 2 நிமிஷம் ஏதோ பச்சை கலர் மஞ்சள் கலர் வருதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் it will just throw the remote away or probably use the remote to bang something that it has been playing with. முதுக காட்டிக்கிட்டு இருக்கும் டிவி பக்கத்தில். It will completely disregard the television. Only as adults we have gotten into the consume mode. மியூசிக்கா பாட்டை கேட்கலாம். யோ பாடுயா, பாடு, பாட்டை கேட்காத. that is consume. Create. சும்மா படிச்சுட்டே இருக்காத, எழுது, உருவாக்கு. And when creating, look at these children. They know in 1 hour they're going to be vacating that place. Because எங்கேதோ வந்திருக்காங்க, அவங்க கட்டுற வீடு என்ன ஆறுதுன்னு கூட தெரியாது. And they know in 3 hours the tide is going to come in and wash it all away. But என்ன effort போட்டு they are building. Because they enjoy the process. They are not bothered about the eventual final destination. And the process தான் அவங்களுக்கு adventure. Battery is not includedங்கிற அந்த லைன் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அது ஒரு அழகான மெசேஜ்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நீ எதை உனக்கு கையில் கொடுத்தாலும் அப்படியே ஸ்பூன் ஃபீடு ஆயிடாது. நீ ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிலசாபிக்கல் ரிமைண்டர் அப்படின்னே நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்த உடனே அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதில் நீ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஆட் பேட்டரி, ஆட் யுவர் டிட்பிட்.
அண்ட் சண்டை போடணும். நீ ஒரு விஷயத்துக்கு if you have a principle about it, hold on to it and fight for what you think is right. Even when you know you're not going to win, fight. And when you know you're not going to win, many children resort to this crying. யாரோ சொன்னாங்க the difference between a child and an adult என்ன அப்படின்னா, அழுது சாதிச்சிட முடியாது அப்படின்னு எப்போ உனக்கு தெளிவாகுதோ அப்பதான் நீ அடல்ட் ஆற அப்படின்னு சொன்னாங்க. I will actually try to modify it slightly. நல்ல வேளை அதை அழுது நம்ம சாதிக்கல. ஏன்னா அது நடந்திருந்ததுன்னா, if what I wished for had happened, என்ன விபரீத விளைவு நடந்திருக்கும். நல்ல வேளை that didn't happen நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ, that is when you become an adult அப்படின்னு நான் நினைக்கிறேன். So today we saw these two lessons: participation and the art of experiencing, creation and the art of playing. Lessons from that beautiful book about everything you needed to know you learned in kindergarten. It is all about recalling those good lessons and implementing them in your real day-to-day life. திருப்பி நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு லாஸ்ட் பார்ட் UKG. Thank you.